டாக்டர் ஜெரால், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் சிகிச்சை மருத்துவர், SRM குளோபல் ஹாஸ்பிட்டல். உணவே மருத்துவம் அப்படிங்கிற நிலை மாறி இப்பொழுது உணவில் நஞ்சு இருக்கிறதா என்கிற நிலைக்கு நம் சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணதுக்கப்புறம் கர்நாடகாவில் கோபி மஞ்சூரியனில் ஆட் பண்ணப்பட்ட சில பொருட்கள், அதுவும் கலரிங் ஏஜென்ட்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அநேக கேள்விகளும் பயங்களும் இருக்கிறது. முதலாவதாக, இந்த வகையான கலரிங் ஏஜென்ட்ஸ்னால் உடல் பாதிப்புகள் ஏற்படுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏற்படுது. 2023 யூஎஸில் பண்ண ஒரு ஸ்டடியில் ரெட் டை 3 அப்படிங்கிற ரெட் கலர் கொடுக்கக்கூடிய கலரிங் ஏஜென்ட் கேன்சர் உண்டு பண்ணுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது அநேகமாக நிறைய ரொட்டீன் யூஸ் பண்ணப்படுகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருந்துச்சு. இப்போது எல்லோ கலருக்கு கார்மோசினும் பிங்க் கலருக்கு ரோடமின்னும் நிறைய பொருட்களில் யூஸ் பண்ணப்படுது. அதுகெல்லாம் விலங்குகளில் பண்ணப்பட்ட ஸ்டடீஸில் கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வகையான கலரிங் ஏஜென்ட்ஸ் என்ன உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு பார்த்தோம்னா மிகவும் முக்கியமாக கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இருக்குது. குடலில் பெருங்குடல் கேன்சர், வயிற்று பகுதியில் கேன்சர், கல்லீரல் கேன்சர், அதை தாண்டி கல்லீரல் பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு அதிகமாக நம்ம அதை கொடுக்குறப்போ நியூரோலாஜிக்கல் சைடு எஃபெக்ட்ஸ், நியூரோ காக்னிட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ், நரம்பு மண்டலங்களில் பாதிப்புகள், அலர்ஜிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த வகையான உணவுப் பொருட்களில், ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரியான கலரிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். பேக்டு சிப்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பாப்சிக்கிள்ஸ், அந்த மாதிரியான நம்ம அனுதினம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கிறது. இதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு அதனுடைய பாதிப்பு தெரியறதில்ல. பல வருடங்கள் கருதி தான் இதனுடைய பாதிப்புகள் நமக்கு தெரிய வருது. 5 years 10 years கழித்து தான் இதனுடைய பாதிப்புகள், உடல் பாதிப்புகள் தெரிய வருவது ஒரு பெரிய ஆபத்து. இதிலிருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் அவாய்டன்ஸ். கூடியமானவரை இதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அறவே நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாட்டியும் அதிகம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இரண்டாவதாக, வீட்டில் பயன்படுத்தப்படுகிற பொருட்களிலும் ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், முக்கியமாக மஞ்சள், அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம உடலுக்கு நல்லதாக இருக்கிறது. மூன்றாவது, மைண்ட் செட். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி எது நமக்கு சாப்பிட ருசியாக இருக்கணும், நம்ம உடல் நலத்திற்கு சிறந்ததுன்னு யோசித்து அதன்படி சாப்பிடுவது நல்லது. இதை கடைப்பிடிச்சா வர்ற சொசைட்டி நலமாகவும் வளமாகவும் இருக்கும். தேங்க்யூ.